இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேச ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் கொடுக்கும் செய்தியின் தலைப்பு கட்டவிழ்க்கும் கர்த்தர். ஏனென்றால் இந்த உலகத்தில் அநேக பேர் அநேக கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். வியாதி என்னும் கட்டு, சாபம் என்னும் கட்டு, மரண பயம் என்னும் கட்டு, இன்னும் வெளிசூனிய கட்டு, இந்த பல்வேறு வகையான கட்டுகள். அவைகளிலிருந்து மக்கள் எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டே இருக்கிறார்கள். இது எப்படி என்றால், அந்த காலத்தில் சிறை கைதிகளை அடிக்கும் முன்பதாக அவர்களை அழுந்த கட்டுவார்கள். அழுந்த கட்டும் பொழுது அவர்களால் எந்த காரியமும் செய்ய முடியாது. அந்த அடி வாங்கும் பொழுது அவர்கள் அலற மட்டும்தான் முடியும், மற்றும் கையில் கால்களை எல்லாம் அசைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் அந்த கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் நாம் அவரை பற்றி பூர்ணமாக அறிந்து கொண்டால் நிச்சயமாகவும் நாம் எல்லாவித கட்டுகளிலும் விடுதலை பற்றி ஜீவிக்கலாம். இது அநேக கிறிஸ்துவ குடும்பங்களின் கூட செய்வினை போராட்டங்கள், வெளிசூனிய கட்டுகள், வியாதி என்னும் கட்டுகளால் மக்கள் அவதிப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் கூட அநேக காரியங்களை குறித்து அநேகரிடம் சென்று ப்ராஃபஸி கேட்டு எனக்கு எப்பொழுது சுகமாகும் என்றெல்லாம் அதிக ஆவலாக இருக்கிறார்கள். காரணம், அவர்களால் தங்களை விடுவிக்கக்கூடாதபடிக்கு கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு செய்தியின் தலைப்பு கட்டவிழ்க்கும் கர்த்தர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பரிபூர்ணமாக நாம் அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக நம்முடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து நாம் சாதாரணமாக ஃப்ரீயாக உலவர முடியும். கட்டுகள் கட்டியிருக்கும் பொழுது நாம் மற்றவர்களோடு சர்வசாதாரணமாக பேச முடியாது. அது ஒரு காரணமாக கண்டு மற்றவர்களோடு முன்பாக நாம் பேச தயங்குவோம். அப்படி ஒரு காரியத்தை தான் நாம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 10-17 வரை உள்ள வசனங்களில் நாம் காணலாம். சாத்தானின் கட்டுகளை அவிழ்க்கும் கர்த்தர். இங்கு ஒரு ஓய்வு நாளில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெப ஆலய தலைவர் என்று பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். பாருங்களேன், இந்த 18 வருஷமாக பலவீனப்படுத்தும் ஒரு ஆவி. இது கூட அநேகர் நாம் பலவீனப்படுத்த ஆவியினால் கட்டப்பட்டிருக்கிறோம். பலவீனப்படுத்தும் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கும் பொழுது எல்லளவும் நிமிரக்கூடாத கூனியாக இருந்தார். அவளால் நிமிர்ந்து பார்க்கவே முடியாது. அங்கு யார் வந்து போதகம் பண்ணுகிறார்கள் என்று தெரியாமல் இருந்தது. ஆனால் அவள் ஒரு நல்ல பழக்கம் என்றால், ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளில் தன்னுடைய கட்டுகளை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து அமர்ந்திருந்தாள். அன்று தேவாலயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணிக்கொண்டே இருந்தார். நம்முடைய காரியம் கூட நாம் அநேக காரியங்களில் நாம் பூமி விழுந்தவர்களைப் போல மற்றவர்களை சந்திக்க தானியற்றவர்களாக, நாம் தகுதியற்றவர்களாக, பயம் இருந்தவர்களாக, சஞ்சலம் இருந்தவர்களாக, கலக்கம் இருந்தவர்களாக காணப்படுகிறோம். காரணம், இந்த நெல்லளவு நிமிடக்கூடாத குணியை போல் நம்முடைய காரியங்களின் கூட பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், கடன் தொல்லைகள் எல்லாம் இருக்கும். சங்கீதம் 40:12. எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது. என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது. அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. பிரியமானவர்களே, என் அக்கிரமங்கள் இங்கு என்னை தொடர்ந்து பிடித்து நான் நிமிர்ந்து பார்க்க கூடாமல் இருக்கிறது. நம்முடைய பாவக்கட்டுகளால் நாம் சோர்ந்து சுமை தாங்கி போல் இருக்கும் பொழுது நாம் ஒன்றுமே செய்யக்கூடாது. அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நாம் பாரம் சுமக்கிறவர்கள் போல கூன் விழுந்து எல்லா காரியத்தையும் நானே சுமந்து தீர்த்து கொண்டே இருக்கிறோம்.
அப்படி நம் அக்கிரமங்களெல்லாம் நாம் நிமிர்ந்து கூட பார்க்க கூடாமல் இருக்கும் பொழுது நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வந்ததுதான். இந்த 18 வருஷமாக குனியா இந்த ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் ஜெப ஆலயத்தில் வந்திருந்தது போல நாமும் ஜெப ஆலயத்துக்கு வர வேண்டும். லூக்கா 13:12 இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்கள், இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவளை கண்டு அவளை தன்னிடம் அழைக்கிறார். அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு கஷ்டப்பட்டு நிமிர்ந்து பார்த்தாளோ என்று தெரியாது. ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக அன்போடு அவளை தம்மிடம் அழைக்கிறார். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நாம் பூன் விழுந்து நிமிரக்கூடாமல் இருக்கும் பொழுது, மற்றவர்களை நாம் சந்திக்கக்கூடாமல் இருக்கும் பொழுது, பாவக்கட்டினால் கூனி குறுகி இருக்கும் பொழுது, சாபக்கட்டிகளால் கூனி குறுகி இருக்கும் பொழுது நம்மண்டை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்கள், நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை அழைக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே அவர் என்ன செய்தார் என்றால், பலவீனத்திலிருந்து நீக்க விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நமக்கும் கூட நாம் இப்படி கூன் விழுந்து நிமிர்ந்து பார்க்க கூடாமல் இருக்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள்லாம் நம்ம நிமிர்ந்து கொடுக்க பார்க்க கூடாமல் இருக்கிறது. ஒருவேளை அதிக காலமாக வருவாயின்றி தவிக்கிறீர்களோ, இல்லை ஒரு நல்ல வேலையின்றி தவிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நாம் மற்றவரிடம் பேசுவதற்கு சங்கோஜப்படுவோம். அதிக காலமாக திருமண தடையினாலும் குழந்தை இல்லாமல் தவிக்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் நாம் மற்றவரிடம் சாதாரணமாக பேச தயங்குவோம். மற்றவர்களுக்கெல்லாம் நாம் ஒரு நல்வாழ்க்கை வந்திருக்கிறதே, எனக்கு எப்படி இன்னும் இல்லை என்று. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வந்த பொழுது அவர் நம்மை தொட்டு சுகமாக்குகிற தேவனாக இருக்கிறார், நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் இந்த ஸ்திரீயை தம்மிடத்தில் அழைத்து அவளை தொட்டு சுமாக்கும் பொழுது நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நீங்களும் தூக்கக்கூடாத பாரச்சுமையினால் தவிக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். நிச்சயமாகவே அவர் உங்களை தொட்டு சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு நாம் தேவனிடம் கிட்டிச் செல்லும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாரங்கள் எல்லாம் கலண்டு விழுந்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். எங்கள் மோட்ச பிரயாணம் என்ற பற்றி பார்க்கும் பொழுது இந்த கிறிஸ்தியான் அவன் பாரச்சுமையினால் சுமந்து கொண்டு தெரிந்து கொண்டே இருந்தார். ஆனால் சிலுவை அண்டை வரும் பொழுது அந்த முதுகில் உள்ள பாரம் தானாகவே விழுந்து போய்விட்டது. அவன் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். நாம் கூட முதலாவது நம்மை விட்டு நீக்க வேண்டியது இந்த அக்கிரமங்கள், பாவங்கள், அநீதியான எண்ணங்கள், நமக்கு மற்றவர்களுக்கு விரோதமான காரியங்களை தேவனிடம் அறிக்கையிடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாரங்கள் அவருடைய சமூகத்தில் கலண்டு விழுந்து இந்த குணியான ஸ்திரீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது போல நாமும் மகிமைப்படுத்துவோம். இந்த ஒரு நல்ல காரியம் நடந்தது, ஆனால் அது ஓய்வு நாளில் நடந்தது. அப்பொழுது இந்த ஜெப ஆலயக்காரன் ஒரு மயமாலயக்காரனை போல குற்றம் சாட்டுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை. இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கப்படியினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாள் உண்டு, அந்த நாட்களிலே நீங்கள் செய்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். பிரியமானவர்களே, இவன் ஒரு நல்ல காரியம் நடந்தது தேவனை மகிமைப்படுத்தாமல் அதுமேல் பொறாமை கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நாமும் கூட நாம் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அநேக காரியங்கள் நமக்கு நன்மையாக முடியும். அதை கண்டு மற்றவர்கள் நம்மை பொறாமைப்பட்டு நாம் குற்றப்படுத்துவார்கள், இல்லை தேவனை குற்றப்படுத்துவார்கள். ஆனால் அதை கண்டு நாம் சோர்வடைந்து கூறக்கூடாது. நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஓய்வு நாள் சபை கூடுகிற நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்ன பதில் இதுதான். லூக்கா 13:15 கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருமையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா என்று கூறுகிறார். இங்க பாருங்களேன், முதலாவது நாம் காமிக்க வேண்டியது கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்று சொல்லவில்லை, கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக. ஏனென்றால் இந்த ஓய்வு நாளை ஏற்படுத்தினவர் பிதாவாகிய தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரில் ஒருவராக இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு பிரயோத்தரமாக, மாயக்காரனே, ஒரு ஓய்வு நாளில் ஏதாவது கழுதையை நீங்கள் அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர்
காட்டுவது இல்லையா என்று கேட்கிறார். பிரியமானவர்களே, ஓய்வு நாளை நியமித்த நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய தேவன் ஓய்வு நாளிலும் மற்றவர்களை சுகப்படுத்தி நலமாய் இருக்கத்தான் விரும்புகிறார். ஆகையால் நம் கிறிஸ்தவர்களாக நமக்கு ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால் அதை நாம் ஏனோ தானோ என்று சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடாது. இங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் ஒரு ஜெப ஆலயத்தில் பிரசங்கித்தார். நாம் ஓய்வு நாளில் சபை கூடும் பொழுது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் பிரசங்கிக்கிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஏதோ ஒரு மனித சத்தம் அவர்கள் பேசுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஜெப ஆலயத்தில் நமக்காக என்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதை தெளிவாக விளக்குகிறார். ஓய்வு நாளில் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஸ்திரீயின் கட்டுகளை அவிழ்க்கிற கர்த்தராக இருந்தார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவள் ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். பிரியமானவர்கள், நமக்கு ஓய்வு நாள் கட்டவிழ்க்கும் நாள். நாம் எத்தகைய கட்டுகளில் கட்டப்பட்டிருந்தாலும் ஓய்வு நாளில் நாம் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சோதனைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாம் நீங்கிவிடும். ஓய்வு நாளை அலட்சியம் செய்து ஆலயத்துக்கு செல்லாத மக்களுக்கு தான் அநேக வேதனைகளை அவர்கள் சூழ்ந்து கொள்ளும். அநேக கட்டுகளால் அவர்களை கட்டி போட்டிருப்பான் சாத்தான். அதனை அவர்களால் அவிழ்க்க முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கட்டவிழ்க்கும் தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி சொன்ன பொழுது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்களை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். நமக்கு தேவன் ஒரு நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது நம்மை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நம்மை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகும்படியான காரியத்தை செய்வதற்கு தான் கர்த்தர் கட்டவிழ்க்கிறதற்கு நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவரை ஓடி வந்து நம்முடைய சாபங்கள், பாவங்கள், ரோகங்கள் எல்லாவற்றையும் நாம் சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த குணியான ஸ்திரீ நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினது போல சாத்தானை கட்டி வைத்த அந்த சாத்தானின் கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டு தேவனை மகிமைப்படுத்துவது போல நாமும் மகிமைப்படுத்துவோம். நம்மை விரோதிக்கிறவர்கள் வெட்கப்படுவார்கள். தேவனுக்கு பிரியமாக இருக்கிறவர்கள் தேவனுக்கு மகிமை செலுத்துவார்கள். கர்த்தர் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக நாம் சங்கீதம் 116:16 பார்க்கும் பொழுது, கர்த்தாவை நான் உமது அடியேன், நான் உமது அடியாளின் புத்திரனும் உமது ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். இங்கு தாவீது ராஜா கூறுகிறார், நான் உமது அடியேன், நான் அடியாளின் புத்திரனும் ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன், என் கட்டுகளை அவிழ்த்து விட்டேன். நாம் தேவன் நம் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கு வேண்டிய காரியம் தாழ்மை. அடியேன் என்று நம்மை தாழ்த்தும் பொழுது, அடியாளின் புத்திரன் என்று நம்மை தாழ்த்தும் பொழுது தேவன் நம் கட்டுகளை அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். தாவீது ராஜா தான் செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவனுக்கு ஊழியமாக செய்து அதை ராஜாவாக இருந்த பொழுதும் மக்களுக்கு ராஜா செய்வதை கண்ணும் கருத்துமாக தேவனுக்கு செய்கிற ஊழியமாக கருதினார். நாமும் நம்முடைய உத்தியோகஸ்தலத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் தேவனுக்கு பிரியமான காரியமாக செய்யும் பொழுது நம்மை தேவன் சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது தேவன் நம் கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். இந்த குணியான ஸ்திரீயும் மற்றவருடைய ஏளன சொற்களினால் கலங்காதபடி தன்னை தாழ்த்தி தனக்கு அன்னைக்கு சுகம் கிடைக்கும் என்று தெரியாது. ஆனாலும் எப்பொழுதும் வழக்கம் போல ஓய்வு நாளில் சபை கூடுதலை விட்டுவிடாமல் அங்கு வந்த பொழுது தேவனால் அற்புத சுகம் பெற்றுக்கொண்டார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களை, நாம் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி தேவனுக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்ற உணர்வோடு மற்றவர்களுக்கு சத்தியத்தை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம் கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். நாம் கட்டுகளை அவிழ்ந்து விட்டு நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்த அடிமைத்தனத்தின் கட்டுகள். இங்கு சியோன் குமார்த்தி இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை பண்ணி ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆனாலும் தேவனுடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் அவர்கள் அலட்சியமாக எண்ணி அதை பின்பற்றாமல் பாகால்களையும் அந்நிய தேவர்களையும் சேவித்தார்கள். இப்பொழுது மறுபடியும் சிறைப்பட்டு போய்விட்டார்கள். ஏசாயா 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சில காரியங்கள் நாமாவே முயற்சி செய்து
அவிழ்த்து விட வேண்டும். ஏதோ எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரம் வந்து மாற்ற வேண்டும் என நினைத்து கூடாது. இங்கு சீயோன் குமாரத்தை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீ அவிழ்த்து விடு என்று கூறுகிறார். காரணம் என்ன? லேவியராகும் 26:13, நீங்கள் லேவியருக்கு அடிமைகளாயிராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஒருமுறை தேவன் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அநேக அற்புதங்களின் மூலமாகவும் அடையாளங்களின் மூலமாகவும் மீட்டு கொண்டு வந்து நுகத்தடிகளை எல்லாம் முறித்து போட்டார். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருந்தார். ஆனால் இந்த நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனை மகிமைப்படுத்தாமல் நாங்கள் மறுபடியும் கூலியாக இருப்பதே மேல் என்பது போல பழைய பாவ பழக்கத்துக்குமாகவும் புறஜாதிகளின் மார்க்கங்களும் கட்டுக்கொண்டு அஸ்தரோகத்துக்கும் பாகால்களுக்கும் பலிபீடங்களை கட்டினார்கள். தேவனை விட்டு விலகி சென்று விட்டார்கள். ஆகையால் தான் இப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார், தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமை வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தை உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மறுபடியும் பாபிலோன் தேசத்துக்கு சிறைப்பட்டு போய் விட்டார்கள். சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தை உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்படி என்றால் நீ மறுபடியும் ஆண்டவராகிய தேவனிடத்தில் நீ திரும்ப வேண்டும். எந்த காரியத்துக்காக எனக்கு கட்டுகள் மறுபடியும் ஏற்பட்டதோ அந்த பாவத்தில் இருந்து நாம் மீண்டு வர வேண்டும். மறுபடியும் பின்மாற்றமான ஜீவியத்தில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கோமானால் மறுபடியும் ஒரு கட்டுக்குள் பிரவேசிக்கிற மக்களாக தான் நாம் காணப்படுவோம். நாம் இந்த அநேக ஊழியக்காரர்கள் கூட முதலாவது தேவனிடத்தில் அதிகமாக பிரகாசமாக இருந்தவர்கள் காலப்போக்கில் ஏதோ ஒரு காரணத்தினால் ஒரு பண ஆசையினால் வீழ்ந்து மறுபடியும் தங்களை கட்டுகளினால் கட்டி கொண்டவர்களைப் போல காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நாமும் கூட பின்மாற்ற காரியத்தில் இருந்தோமானால் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் நேரத்திலிருந்து வரும்பொழுது அவர்கள் நுகத்தடியெல்லாம் உடைத்து கொண்டு வந்தார். மறுபடியும் இவர்கள் அந்த அடிமைத்தனத்தின் நுகத்துக்குள்ளாக செல்லும் பொழுது அவர்கள்தான் அவர்கள் கட்டுகளை அவிழ்த்து விட வேண்டும். தேவனோடு ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு தங்கள் வேண்டாத காரியங்களாம் விலக்கிவிட்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கிற மக்களாக இருப்போம். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக கட்டவிழ்க்கப்பட வேண்டிய கழுதைக்குட்டி. இன்றும் கூட நாம் பார்த்தீர்கள் என்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பவனி செய்வதற்கு ஒரு கழுதைக்குட்டி அவசியமாக இருந்தது. அவர் ஏதோ ஒரு கழுதைக்குட்டியை தெரிந்து கொள்ளவில்லை, ஆனால் ஒரு கண்டிப்பான ஒரு கட்டளையை சீஷர்களுக்கு கொடுக்கிறார். மார்க் 11:2, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியாத ஒரு கழுதைக்குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். கழுதைக்குட்டி என்பது ஒரு இளம் பிரயாத்தை குறிக்கிறது. ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத கழுதைக்குட்டியை காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. நீங்கள் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இருவழிச்சந்தியில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டி என்று. இருவழிச்சந்தி என்பது 2 வழி, ஒன்று நேர்வழி, ஒன்று மெய்யான வழி, மற்றொன்று பொய்யான வழி. எந்த வழியில் செல்வது என்று தெரியாமல் இருந்த கழுதைக்குட்டி கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு சீஷர்களை அனுப்பி நேர்வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். பிரியமானவர்கள், நாம் இளவயதிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் நம் நுகத்தடிகளை முறியடிக்கிற தேவனாக இருக்கிறார். வாலிபனின் இளம் பிரயாத்தில் சிருஷ்டிகரை நினை என்று சொன்ன பிரகாரம் இங்கு கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று கூறுகிறார். கழுதைக்குட்டியை கட்ட வைத்திருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் அவிழ்த்து தேவனிடம் வர வேண்டும். இன்றும் கூட அநேகர் செல்போனிலும் இந்த டிவியிலும் சீரியலிலும் சினிமா மோகத்திலும் இந்த பிளேயர்ஸ் மோகத்திலும் சுற்றித் திரிகிறார்கள். அந்த கட்டுகளிலிருந்து நாம் அநேக சிறுவர்களை நாம் இழுத்து கொண்டு தேவனிடம் கொண்டு வர வேண்டும். இந்த சீஷர்களிடம் சொன்னது, நீங்கள் போய் அந்த கழுதைக்குட்டியை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று. நாமும் கூட தேவனுக்கு சீஷனாக இருக்க விடும் பொழுது அநேக இளம் வயதினரை சிறு வயதினரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனை அழைத்து கொண்டு வருகிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மற்றவர்கள் அந்த கட்டிலிருந்து அவிழ்த்து கொண்டு இயேசு கிறிஸ்துவிடம் வந்து கொண்டு வருகிற சீஷர்களைப் போல காணப்பட வேண்டும். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. மரணக்கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2:24, தேவன் அவருடைய மரண உபாதைகளின் கட்டை அவிழ்த்து
அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது இருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் மரித்து 3 நாள் பாதாளத்தில் இருந்தார். ஆனால் அவரை தேவாதி தேவன் எழுப்பினார். மரண உபாதியின் கட்டினால் அவர் கட்டப்படக்கூடாது இருக்கிறது. பிரியமானவர்களே, மரணத்தை வென்ற நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் நான் மரணத்துக்கு பிற்பாடு உள்ள வாழ்வை நமக்கு வாழ்வளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். மரண உபாதியின் கட்டுகளினால் அவரை கட்டக்கூடாது இருந்தது. லாசருவை பார்த்து, லாசருவை நீ வெளியே வந்த பொழுது அவன் வெளியே வந்தான். அவனுடைய உடல் முழுவதும் மரணச்சீலியினால் கட்டப்பட்டிருந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூறினது, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்று. பிரியமானவர்களை, நாமும் கூட மரணக்கட்டினால் கட்டப்படாமல் தேவனை ஆராதிக்கிற மக்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டும்தான் மரணக்கட்டிகளை நீக்க வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்கள், நீங்கள் கூட வியாதிப்படுக்கையில் மரண நேரம் நெருங்கிவிட்டது, எப்பொழுது மரணம் வருமோ, என்ன நடக்குமோ என்று பயந்திருக்கிறீர்களோ, கவலைப்பட வேண்டாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மரண உபாதியின் கட்டுகளை நீக்கிவிட வேண்டும், லாசருவின் மரணத்தை உயிரோடு எழுப்பினவரை என்னையும் உயிர்ப்பிக்க செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே மரண உபாதியின் கட்டுகளை அவிழ்க்க தேவன் வல்லவராக இருக்கிறார். தேவன் கிருபை செய்வாராக. கடைசியாக ராஜாக்களின் கட்டுகளை அறுக்கும் தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சக மனிதர்கள், சாதாரண மனிதர்களின் கட்டுகளை மட்டுமல்ல, ராஜாக்களும் கூட கட்டப்பட்டிருக்கும் பொழுது கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். யோபு 12:18 அவர் ராஜாக்களுடைய கட்டுகளை அவிழ்த்து அவர்கள் இடுப்புகளை கச்சை கட்டுகிறார். பிரியமானவரே, ராஜாக்களின் கட்டுகள், ராஜாக்கள் எப்பொழுது கட்டப்படுவார்கள் என்றால் அவர்கள் மற்ற எதிரி தேசத்தினால் பிடிக்கப்படும் பொழுது, எதிரியை தேசத்தால் பிடிக்கப்படும் பொழுது அந்த ராஜாவும் என்று பார்க்காமல் அவரை கட்டி தான் இழுத்து கொண்டு போவார்கள். சங்கிலிகளால், வெண்கல சங்கிலிகளால், இரும்பு சங்கிலிகளால் இழுத்து கொண்டு போவார்கள். மனாசேயை முச்சடியில் கட்டி இழுத்து கொண்டு போனார்கள். ஆனால் அந்த ராஜாக்களின் கட்டுகளை அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 27 29 வரைக்கும் பார்த்தீர்கள் என்றால், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் தான் கடைசி ராஜா. இவர்கள் யூத ராஜ்யம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போய்விட்டது. அங்கு ஏறக்குறைய 37 வருடம் அந்த யூதாவின் ராஜாக யோயாக்கீம் சிறையிருப்பில் இருந்தார். அவன் எப்பொழுது தன்னை விடுவிப்பார்கள், தன்னை விடுவிக்கவே முடியாதோ, நான் இங்குதான் மரணம் அடைய வேண்டுமோ என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாபிலோன் ராஜாவின் ஏவில் மெராதாக் என்னும் பாபிலோன் ராஜா அந்த யோயாக்கீம் கட்டுகளை அறுத்து அவனுடைய சிங்காசனத்தை பாபிலோன் ராஜாக்களின் சிங்காசனத்துக்கு நிலையாக உயர்த்தி அவன் சிறையிருப்பின் வஸ்திரங்களை மாற்றி தினந்தோறும் ராஜபோஜனம் போதிக்க செய்தார். பிரியமானவர்கள், இதுதான் ராஜாவின் கட்டுகளை அறுக்கிற தேவன். இங்கு யூத ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக துரோகம் பண்ணினதால் அவர்கள் சிறைப்பட்டு போனார்கள். கிட்டத்தட்ட 37 வருடங்களுக்கு பின்பாக மறுபடியும் அந்த யோயாக்கீம் ராஜா அவன் சிங்காசனத்தை உயர்த்த தேவனா வல்லவராக இருந்தார். அவன் கட்டுகளை அறுக்க வல்லவராக இருந்தார். ஐயால் எவ்வளவு காலமாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் வரும்பொழுது அவன் நம் கட்டுகளை அவிழ்த்து விடுகிற தேவனாக இருக்கிறார். அதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் ஏதாவது கட்டினால் கட்டப்பட்டு என்னால் சாதாரணமாக ஜீவிக்க முடியவில்லை, மற்றவர்களைப் போல இருக்க முடியவில்லை என்று நினைத்து கதறுகிறீர்களோ, கவலை வேண்டாம். கட்டுகளை அவிழ்க்கும் கர்த்தர் அந்த கூனியாகிய ஸ்திரீயின் 18 வருட காலத்தை கட்டுகளை அறுத்த தேவன், யோயாக்கீம் ராஜாவின் 37 வருட சிறையிருப்பின் கட்டுகளை அறுத்த தேவன், யூதாவின் சியோன் குமார்த்தியின் கட்டுகளை அறுத்த தேவன் நம்முடைய கட்டுகளையும் அறுக்க வல்லவராக இருக்கிறார். காரணமெல்லாம் நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்தை விரும்புகிற மக்களாக இருக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை நம் வாழ்க்கையில் கண்டுகொள்ள செய்வார். தேவன் அதற்கு கிருபை செய்வாராக. ஜெபம். நேசிக்கிற அன்பான பிதாவே, நீ கட்டவிழ்க்கிற கர்த்தராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். 18 வருடமாக எல்லளவு நிமரக்கூடாத பூனியாக இருந்த ஸ்ரீ உம்முடைய சமூகத்தில் ஓய்வு நாளில் வந்திருந்த பொழுது நீர் அவளை அழைத்து அவளை தொட்டு நிமிர்ந்து சுகப்படுத்தின தேவனாக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். அவளும் நிமிர்ந்து தேவன் மையப்படுத்தின தேவனுக்காக ஸ்தோத்திரம்.
சாத்தானின் கட்டுகளிலிருந்து நீர் அவிழ்க்கிற தேவனாக இருக்கிறபடியாலும் கொடாவுடைய சோத்திரம். ஆண்டவரே, இருவழி சந்தியில் கட்டப்பட்ட கழுதைக்குட்டியை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் யாரார் இப்படியெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் கட்டுகளையெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே அவிழ்த்து உம்மண்டை கொண்டு சேர்க்கிற மக்களாக சீஷர்களின் ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். தாவீது ராஜாவை போல நான் உமது அடியாளின் புத்திரனும் ஊழியக்காரனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன பிரகாரம் நாங்கள் அவரை போல தாழ்த்தி எங்கள் கட்டுகளை அவிழ்த்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, சிறைப்பட்டு போன சியோன் குமார்த்தியை கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொன்ன பிரகாரமாக நாங்கள் தேவனை விட்டு தூரமாக போயிருந்தால் மறுபடியும் தேவராஜ்யத்துக்குள் வரத்தக்கதாக எங்களுடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாம் அறிக்கை பண்ணி உம்மண்டை வந்து சேர கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனதிலும் இந்த சத்தியத்தை ஆழமாக பதிக்க வேண்டும் என்று கெஞ்சிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவில வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.